கல்யாணமாகி நீண்ட நாள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா இந்த டிப்ஸை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த மாதமே 100% கர்ப்பம் தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான கிராமப்புறங்களை பயன்படுத்திக்கிட்டு வர ஒரு எஃபெக்டிவான டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது உங்கள் சார்ந்தவர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பொதுவாகவே கர்ப்பம் தரிக்காமல் போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதாவது கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையா இருக்கட்டும் அந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய தன்மை இந்த மருத்துவத்துக்கு உண்டு. இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு நான் இன்னைக்கு சாலியா விதை எடுத்திருக்கேன். இது பேர் சாலியா விதை. பார்க்கறதுக்கு எள்ளு மாதிரியே இருக்கும். அதாவது எள்ளு லைட்டா பிரவுன் கலர்ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அதனுடைய வடிவம், அதாவது அந்த எள்ளுனுடைய வடிவம் அப்படியே இருக்கும் பார்க்கறதுக்கு. அதாவது சுவையும் பாத்தீங்கன்னா எள்ளு அப்படியே சாப்பிடும்போது ஒரு செரு கசப்பு இருக்கும். அதே மாதிரி இதுலயும் ஒரு சின்ன கசப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ரொம்பலாம் கசக்காது, பயப்பட வேண்டாம். இந்த சாலியா விதை உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். நான் ஏற்கனவே கர்ப்பம் தரிக்கிறதுக்கு மலைவேம்பு பத்தி ஒரு வீடியோ போட்டு இருந்தேன். அது நிறைய பேர் பயன்படுத்திட்டு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரிதான் இந்த டிப்ஸும். ஆனா மலைவேம்பு சில பேருக்கு கிடைக்கிறது இல்ல. ஆனா இந்த சாலியா விதை எல்லாருக்குமே எளிமையா கிடைக்கும். ஒவ்வொரு நாட்டு மருந்து கடைகளிலுமே ரொம்ப எளிதா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது. இந்த சாலியா விதையை பயன்படுத்தும் போது பெண்களுடைய கர்ப்பப்பை நல்ல வலுவடைய ஆரம்பிக்கும். இது அதுக்கு மட்டும் இல்லைங்க, கை கால் வலி, மூட்டு வலி, இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்குமே இது தீர்வு கொடுக்கும். முக்கியமா பெண்களுடைய கர்ப்பப்பையில தங்கியிருக்கக்கூடிய அந்த அழுக்குகள், பூச்சிகளை முழுமையாக கரைத்து வெளியேற்றும். கர்ப்பப்பை நீர்க்கட்டின் என்று சொல்லக்கூடிய அந்த பிசிஓடி பிரச்சனையை முழுமையாக சரி செய்யும். கர்ப்பப்பையில கட்டி இருந்தாலும் சரி செய்யும். அவ்வளவு ஒரு அற்புதமான விதை இது. இதை இப்ப எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு சாலியா விதை எடுத்திருக்கேன். இப்ப இதை எண்ணெய்லாம் எதுவுமே சேர்க்காம கடாயில ஸ்ட்ரெயிட்டா சேர்த்துக்குங்க. மிதமான தீயில வச்சுட்டு அந்த சாலியா விதை நல்ல வெடிபட்டு வரும். அதாவது எள்ளு நீங்க எப்படி கடாயில சேர்த்தீங்கன்னா அந்த சூடு ஏறி லைட்டா எள்ளு வெடிச்சு வருமோ அதே மாதிரிதான் இதுவும் உங்களுக்கு லைட்டா வெடிச்சு வர ஆரம்பிக்கும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த எள்ளு லைட்டா அங்கங்க வெடிப்பட ஆரம்பிக்குது பாருங்க. இதுதான் சரியான பதம். இதை நல்லா ஆற வச்சிருங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்ல நைஸான பவுடர் அரைச்சு எடுத்துங்க. கொஞ்சம் கூட திப்பிலாம் எதுவுமே இல்லாம நல்ல நைஸான பவுடரா அரைச்சு எடுத்துங்க. இப்ப நல்ல நைஸான பவுடரா அரைச்சு எடுத்துட்டேன். இதை ஒரு பவுல்ல மாத்திக்கங்க. அடுத்ததா எந்த அளவுக்கு உங்களுக்கு சாலியா விதை பவுடர் இருக்கோ அதே அளவுக்கு கருப்பட்டி. கருப்பட்டி பெண்களுடைய கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய அழுக்குகளை முழுமையாக கரைத்து வெளியேற்றும். அது மட்டும் இல்லாம கர்ப்பப்பைக்கு நல்ல ஒரு வலு சேர்க்கும். குறிப்பாக பெண்களுக்கு இடுப்பு வலி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுமே இது தீர்க்க வல்லது. அதையும் இப்ப இது கூட சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு உதிரி உதிரியா தான் இருக்கும். அதாவது நம்ம இதை ஒரு லட்டு மாதிரி பிடிக்க போறோம். அதனால கொஞ்சமா நெய் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா அதற்கு பதிலாக கொஞ்சமா தண்ணீர் லைட்டா தெளிச்சுட்டு நீங்க ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சுக்கலாம். அப்படி தண்ணீர் சேர்க்க விருப்பம் இல்லைனாலும் கருப்பட்டியை ஒரு தடவை கொதிக்க வச்சு அதை வடிகட்டியும் நீங்க பார்த்து பயன்படுத்திக்கலாம். அதாவது இது ஒரு உருண்டை பதத்துக்கு கொண்டு வரும். இது எப்படி ரெடி பண்றோம் அப்படின்றது உங்களுடைய சௌரியம் தான். இந்த மாதிரி ஒரு உருண்டையா கொண்டு வந்துங்க. உருண்டையினுடைய அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஷேப்ல, அதாவது உங்களுடைய ஆள்காட்டி விரல் இருக்கு பாருங்க, அந்த விரலுடைய அந்த முதல் இது முடியுது பாருங்க ஒரு கோடு, அந்த சைஸுக்கு மேல இப்படி தொட்டு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கணும் உங்களுக்கு. இதுதான் கரெக்டான ஒரு அளவு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு 5 உருண்டை போல கிடைச்சது. இதை இப்ப எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதாவது பீரியட்ஸ் வந்த முதல் நாளிலிருந்து 3 நாளைக்கு இந்த உருண்டையை சாப்பிடணும். பீரியட்ஸ் வந்த முதல் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இது உங்களுக்கு 1ஆம் தேதி பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா அது காலையில ஆகட்டும் இல்லைன்னா மதியம் ஆகட்டும், எப்படி வேணாலும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கங்க. அந்த மாதிரி ஆகுதுன்னா எப்போ ஆகுதோ அந்த டைம்ல இருந்து இந்த ஒரு உருண்டையை நீங்க சாப்பிட ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு 1ஆம் தேதி காலையில உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா காலை சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த ஒரு உருண்டையை நீங்க அப்படியே சாப்பிடணும். மதியம் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த ஒரு உருண்டையை சாப்பிடணும். அதே மாதிரி நைட்ல சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த ஒரு உருண்டையை சாப்பிடணும். இதே மாதிரி 3 நாளைக்கு, உதாரணத்துக்கு 1ஆம் தேதி ஆகுதுன்னு சொன்னாலே 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 3ஆம் தேதி வரைக்கும் ஒரு நாளைக்கு 3 உருண்டை வீதம், 3 நாளைக்கு 9 உருண்டை தேவைப்படும். அப்ப சாலியா விதை மேக்சிமம் நீங்க ஒரு 100 கிராம் பயன்படுத்தினீங்கன்னா சரியா இருக்கும். இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை. அதாவது இது பிராய்லர் கோழி முட்டை. எனக்கு நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கல, அதனால உங்களுக்கு உதாரணத்துக்கு காமிச்சிருக்கேன். நாட்டுக்கோழி முட்டை இது கூடவே நீங்க எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, காலையில ஒரு உருண்டை சாப்பிட்றீங்கன்னா ஒரு உருண்டை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நாட்டுக்கோழி முட்டையை அப்படியே பச்சையாவே உடைச்சி வாயில ஊத்திக்கிட்டு அப்படியே முழுங்கிடணும். அதுக்கப்புறமா நீங்க கொஞ்சமா தண்ணி குடிக்கலாம்.
அதே மாதிரி மதியமும் ஒரு உருண்டை சாப்பிடும்போது மறுபடியும் கூடவே ஒரு நாட்டுக்கோழி முட்டை, நைட்லையும் ஒரு உருண்டை சாப்பிடும்போது கூடவே ஒரு நாட்டுக்கோழி முட்டை. 3 நாளைக்கு 9 உருண்டை 9 முட்டை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ருக்கணும். இதுதான் இந்த மருத்துவத்தினுடைய குறிப்பே. கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பீரியட் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. நிச்சயமாக கர்ப்பம் தரிச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவான, கிட்டத்தட்ட ஒரு 200% நான் அடித்து சொல்வேன், கர்ப்பம் தரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதை நீங்கள் சாப்பிடும்போது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகள், பூச்சிகள், கழிவுகள், அந்த நீர்க்கட்டி எல்லாமே கட்டி கட்டி அடிச்சுட்டு வெளில வந்துடும். அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான டிப்ஸ் இது. எல்லா பெண்களுக்குமே பயனுள்ளதான ஒரு டிப்ஸ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் பதிவு பண்ணுவீங்க. அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான டிப்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக இதை சாப்பிடும்போது ஏதாவது பத்தியம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இதை நீங்கள் சாப்பிடும்போது இதை நீங்கள் கரெக்டான விகிதம் சாப்பிடணும். உதாரணத்துக்கு மதியம் பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா அடுத்த நாள், அதாவது 3ஆம் நாள் மதியம் வரைக்கும் இதை நீங்கள் கண்டினியூ பண்ணணும். அதாவது 9 வேளை இதை நீங்கள் சாப்பிட்டு இருக்கணும். எப்படி ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க. அவ்வளோ ஒரு அருமையான டிப்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்மில் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.